நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். இன்னைக்கு நம்ம ஒரு சில குறிப்புகளையும் தந்திரங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம கோரல் ட்ரா பயன்படுத்துகிற பயன்பாட்டாளர்களுக்கு இப்போ செய்கிற பொதுவான தவறுகள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ கோரல் ட்ராவில் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம எழுத்துக்களை டைப் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கோசரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த டூலை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. அது சரியான முறையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இங்கே நீங்கள் கோரல் ட்ராவில் இங்கே பாருங்கள், நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை இங்கே டைப் பண்ணுறோம். சாம்பிளுக்கு ஒரு கோரல் ட்ரானே டைப் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஒரு இந்த எழுத்தை நம்ம கோரல் ட்ரா அப்படின்றத டைப் பண்ணியிருக்கோம். இந்த டைப் பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே இருக்க முறைகளில் நம்ம முதல்ல இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் பயன்படுத்தி இதை பெருசு பண்ணுறது, எடிட் பண்ணுற வேலைகளை, திருத்துற வேலைகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. ஏன்னா அது தவறான வழின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது கோரல் ட்ரா அப்படின்ற ஒரு வடிவியல். இந்த வடிவியலில் அதை வடிவியலை ஒத்தாப்புலேயே நம்மளும் இதை எடிட் பண்ணுறப்போ தான் இதனுடைய வெளிப்பாடு அழகு சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். இந்த ஃபாண்ட்டை எனக்கு பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னோம்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட் எடிட்டுக்குண்டான இந்த டெக்ஸ்ட் எடிட்டுக்குண்டான நம்ம அதை இந்த பாருங்கள், இங்கே இருக்குது. இங்கே நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. இதில் நம்ம ஃபாண்ட்டு இங்கே மேலே இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி டூல் பாரில் இருக்குதுல, இந்த இதில் இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டுக்கு உண்டான இந்த ஃபாண்ட்டுகள்லாம் இருக்குது. அப்புறம் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபாண்ட்டோட அளவெல்லாம் இருக்குது. இந்த அளவுகளை நம்ம பொதுவாக பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான சைஸுகளை இது பண்ணலாம். நம்ம செய்கிற பொதுவான தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே இங்கே இருக்க ஆப்ஷன்களை யூஸ் பண்ணுறதுக்கு போல டக்குன்னு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை சுற்றி வருது பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து உடனே என்ன பண்ணுறோம், இதை பெருசு பண்ணணுமா அப்படின்லாங்க இப்படி பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறுங்க. இது என்ன பாருங்கள், இங்கே இதனுடைய ஈங்கிற எழுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய கரிசலில் பாருங்கள், இதனுடைய இயல்பான அதனுடைய உயரத்துலேருந்து மாறுபாடு வந்திருக்கு. அப்படின்றப்போ இது ஒரு டிசைன் பண்ணுற இதில் ஏற்படக்கூடிய தவறுகள்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான டிசைனோட வெளிப்பாடு கொண்டு வர எந்த ஒரு டிசைனரும் இது போன்ற தவறுகளை பண்ணக்கூடாது. நம்ம இது உயரம் பண்ணணும் அப்படின்னோம்னா அதுக்கு உண்டான டூல்களை இங்கே இருக்கக்கூடிய ஃபாண்ட் சைஸ்களை இன்க்ரீஸ் பண்ணி உயரப்படுத்தலாம். அதை பயன்படுத்துங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இங்கே விளக்கப்படம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் எடுத்து இந்த டெக்ஸ்ட்டை மேலேயும் கீழேயும் இங்கே இன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதை பார்த்தீங்களா? அப்படி பண்ணுறப்போ இந்த டெக்ஸ்ட் இழுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அதனுடைய வடிவில் மாறுபாடு ஏற்படுது. அப்படி மாறுபாடு ஏற்படுச்சுன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வடிவமாக நமக்கு இருக்காது. அது தவறான முறை. அதனால் இந்த மாதிரி மேலே டெக்ஸ்ட்டுகளை உயர்த்தி இழுக்கிறத நம்ம தவிர்த்துக்கின்றது ரொம்ப நல்லது. அதே போல் தான் பக்கவாட்டில் வர்றப்போ நம்ம டெக்ஸ்ட்டோட நீளம் பத்தலை அப்படின்றப்போ உடனே டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணுறத தயவு செஞ்சு அது பண்ண வேண்டாம். அது அந்த மாதிரி பண்ணுறப்போ அதனுடைய இது சிதைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஃபாண்ட் இங்கே டைப் பண்ணியிருக்க எழுத்துக்கள் சிதைஞ்சு அதனுடைய வடிவத்தை வடிவ அழகாக இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ சரியான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாருங்கள் பேஜ் நம்பர் 2ல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இந்த டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை இந்த 4 கார்னரையும் பிடிச்சி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இது சரியான வழி தான். ஆனால் இதே போல் இங்கே நம்ம சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரல் லைனில் மேலே இழுக்கிறதோ அல்லது பக்கவாட்டில் இந்த சைடில் இழுக்கிறதோ தவறு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த டுட்டோரியலில் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 கார்னர்லேயும் இழுக்கிறப்போ அதனுடைய வடிவத்துக்கு சிதைவு இல்லாமல் சிறப்பாக வரும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம்.
இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டோம். இதை நான் இப்படி இழுத்தா என்ன ஆகும் பாருங்கள், எப்படி இருக்குது, அழகு இல்லை டெக்ஸ்ட்டு. அதே போல் நீளம் வாக்கில் நான் இப்படி இழுத்தாலும் அதனுடைய டெக்ஸ்ட்டு தரம் இல்லாமல் போயிடுது. இதே இதை பெருசு பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டு மூளையிலேருந்து இப்படி ட்ராப் இழுத்து பாருங்கள், எவ்வளோ அதனுடைய இயல்புல எந்த மாற்றமும் இல்லாமல் டெக்ஸ்ட்டு பெருசாக வருது. நம்ம தேவையான இடத்துல வச்சு பயன்படுத்திக்கலாம். இன்னொரு வழிகள், இங்கே இருக்க ஃபாண்ட் சைன்ஸுகளை நம்ம அதிகப்படுத்துறது மூலிமா குறைக்கிற மூலிமா அது வரும். 2 வழிகளை நம்ம பயன்படுத்தலாம். டிரான்ஸ்ஃபார்மில் இந்த 4 கார்னர் இழுக்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட்டோட சைஸை அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது மூலிமா இதை சரி செஞ்சுக்கலாம். அப்படின்றது இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஒரு குறிப்பாக கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த முறைகளை பயன்படுத்துங்க, தவறு இல்லாமல் கோரல் ட்ராவை சிறப்பான முறையில் கற்றுக்கணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.